ரெட்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நாட் பேட். எக்ஸாக்ட்லிங்க. எனக்கும் அதே சேம் ஒப்பீனியன். ஒரு கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் இமோஷன்ஸ். படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் லைக் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லைக் பிரிட்டி லாங் ஸ்டோரி. ஓல்ட் அண்ட் டெஸ்டட் ஸ்டோரி ஒண்ணு. ஹீரோ வந்து ஹி இஸ் கோயிங் டு பி த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு சேவ் தி கம்யூனிட்டி. இது வந்து நிறைய படத்துல பார்த்தாச்சு. ஜிகிர்தண்டா கூட அப்படிதான் இருந்துச்சு, ஜிகர்தண்டா லாரன்ஸ் படம். 2 இருக்கட்டும், இல்ல ஜெகமே தந்திரமா இருக்கட்டும், வேற ஒரு இடத்துல இருக்கிற ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மக்களுக்கு என்ன காப்பாத்த போறாரு. எனக்கு வந்து த மொமெண்ட் ஹி ஸ்டெப்ஸ் இன்டு அந்தமான், அதுக்கப்புறம் அந்த மக்கள் சிரிக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த கேரக்டர் அப்பவே தெரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஹவ் த ஸ்டோரி இஸ் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லி. தி செகண்ட் வில்லன் கல்ட், அண்ட் தென் வாட் இஸ் வார் அப்படின்னு ஒன்னு இந்த பண்ணாங்கல்ல, கல்ட் வார்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல. ஸோ அதை பார்க்கும்போது வாட் வாஸ் யுவர் ஃபீல் லைக்? அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட்லி. செம போருங்க அந்த அந்த போர்ஷன்ஸ்லாம். எதுக்கு அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ரப்பர் கத்தி வச்சு? ஐ இட்ஸ் கேன் வெரி போரிங். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்லேவரி அதெல்லாம் எக்ஸாக்ட்லி. ஃபைன். இந்த கிளாடியேட்டர் மூவிஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இந்த அரீனா கட்டி சண்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்றான்றத ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன ஒரு மொமெண்டம் இருக்குல்ல, ஒரு இன்டென்ஸா ஒரு சின்ன பையன், அந்த பையனோட growth, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வாஸ் பிரில்லியன்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி அதுல அந்த அந்த சின்ன பையன் ட்ரெயின் ஃபைட்லாம் சீக்வன்ஸ், செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துல அந்த சாங்கும் ஃபைட்டும் சேர்ந்து மிக்ஸ் வர மாதிரி ஒரு அதெல்லாம் சூப்பரா விஷயம்லாம் இருந்தது. எக்ஸ்ட்ராடினரி. அந்த அந்த பேஸ்ல போற ஒரு மூவி வந்து சடனா ஒரு ஷிஃப்ட் எடுக்கும்போது இட் ஃபெல்ட் வெரி போரிங். பூஜாஸ் கேரக்டர் பூஜா ஹெக்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரப்பெல்லாம் வந்து அந்த சாங் எல்லாம் பார்க்கும்போது வாவ், நான் வந்து பூஜா ஹெக்டே காண்டி தான் படத்துக்கே போனேன். ஓகேவா? பிகாஸ் லைக் அந்த பீஸ்ட் அதெல்லாம் வந்து லைக் ஷி இஸ் குட். பட் செகண்ட் ஹாஃப்ல பீஸ்ட்ல நடிச்சாலா? ஓகே பீஸ்ட்ல வந்துட்டு போனாங்க. ஓகே. சோ செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வரப்போ தற்கொலை தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. தயவு செஞ்சு நீ நீ வராதம்மா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல அது மாறிடுச்சு. ஏன்னா நம்ம குட் பேட் அக்லில வந்து த்ரிஷா கேரக்டர் இருந்துச்சு பாத்தீங்களா? எக்ஸாக்ட்டா அதேதான். ஒரு இரிட்டேஷன் தாங்க. கெட்டவனை போய் லவ் பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு நீ நல்லவனா மாறிவான்னு டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு அதுக்கு அவன் நிம்மதியா வாழ்ந்திருப்பான் வாழ்க்கையில வரலன்னா. கரெக்டா? கரெக்ட் தான். இல்ல அது எவ்வளவு பெரிய தற்கொலைனா, இவன் வந்து ஒரு பெரிய குரூவலான ஒருத்தனை வந்து திருத்திட்டான் ஒரே நைட்ல. கேட்டா ஜோக் சொல்லி திருத்திட்டான் அப்படின்ன உடனே நம்போம். அது எப்படி ஹீரோயின்லாம் இவ்வளவு தற்கொலையா இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது ஏன் தற்கொலையா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ இது மட்டும் தான் படத்துல ஃப்ளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. ஸ்டோரியே வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேல வந்து ஒட்டல. எப்போ அந்தமான்ல உள்ள போனாங்களோ ஜெயராம்லாம் வந்து ஒரு செம பர்ஃபார்மர். இந்த படத்துல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர்லாம் ரொம்ப சூர்யாஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ளே பண்ணி இது ஆக்டிங் வைஸ் சூர்யா வாஸ் சோ குட் இன் தட். எக்ஸாக்ட்லி. சிரிப்பு இல்லாம சூர்யா ஆக்டிங் பார்க்க கொஞ்சம் வியர்டா இருந்தது. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறதுமே செமையா செமையா ட்ரை இருந்தது. பண்ணுவான் தெரியுமா? அந்த கண்ணாடி முன்னாடி அந்த பிபிலா ஜோக்கர்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல ஹி ஹஸ் லைக் செம பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாக்ட்டா. அண்ட் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் செமையா ஃபைட் இருந்தது. சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ரிங்ல வர ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சொல்லல. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கல்யாண மண்டப ஃபைட் சீக்வென்ஸா இருக்கட்டும், ட்ரெயின்ல வந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் பிரில்லியன்ட். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சப்பையா முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல நோட்ல முடிக்கணும்னு நினைச்சு தான் முடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கிளிஷேட் கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்ன ஜெனரலா எல்லா படத்துலயும் காட்டுற மாதிரி வில்லனை வந்து ஜோக்கரா ஆக்குறது தான், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ படம் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே ஃபிலிம். சரி ஜாலியா போயிட்டு நீங்க பார்த்து வரணும்னா பார்க்கலாம். ஆனா கார்த்திக் சுப்ராஜோட மேக்கிங் அண்ட் ஸ்கிரீன் வைக்கிறது எக்ஸ்ட்ராடினரி. ஃப்ரேம் ஒர்க்லாம் சூப்பரா இருந்தது. he deserves credits for it கண்டிப்பா. பட் மூவி வைஸ் ஸ்டோரி வைஸ் இந்த படம் எப்போ வந்து அந்த தீவுக்குள்ள போச்சோ எங்களுக்கு வந்து அந்த கங்குவா ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு தீவுக்குள்ள கூப்பிட்டு போய் வச்சு செஞ்சானுங்க. அதே மாதிரி இந்த தீவுக்குள்ள வச்சு செஞ்சுட்டானுங்க. இனிமேல் யாராவது தீவுல படம் எடுக்கிறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உஷாரா இருந்துக்க வேண்டியது நம்ம தான். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் திஸ் வீடியோ. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.